சம்பந்தர நாவுக்கரச பெருமானும் திருமறைக்காடு அப்படின்னு சொல்ற இன்னைக்கு இருக்கிற வேதாரண்யத்துக்கு போறாங்க. வேதாரண்ய கோயில் கதவு தற்பாறைன்னு பூட்டி இருக்கு. கதவு பூட்டி இருக்கு. ஆனா மக்கள் சாமி கும்பிட்டு வெளில வர்றாங்க. எப்படி கதவு தாழிட்டு இருக்கு, எப்படி சாமி கும்பிடுறாங்கன்னு பார்த்தா கோயிலுக்கு பின்புறமா ஒரு வழி இருக்கு. அந்த வழியா போய் கும்பிட்டு வர்றாங்க. ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, நம்ம அப்படி போகக்கூடாது, இறைவனை ஈசனு நேரடியாக போய் கும்பிடணும்னு யோசிச்சாங்க. இப்போ கதவு திறக்கணுமே, ஏற்கனவே பஞ்சாயத்து அதில் தான் பூட்டி கிடக்கு. உள்ள கோயில் பூட்டி கிடக்கு, சண்டை ஓட்டுக்கிட்டு. நான் என்னத்தை சொல்றது. ஆனாலும் அந்த காலத்தில் இந்த பிரச்சனை இருந்திருக்கு பாருங்க. பொது வேலை பொது இடத்துல அதை சரியாக நடக்கிறதுக்கு விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போறவன் விட்டு கொடுப்பதில்லை. இப்போ ரெண்டு பேரும் முடிவு பண்ணி, நாவுக்கரசருக்கு வயசு 80, ஞான சம்பந்தருக்கு வயசு 9. இவர் சின்ன பிள்ளை, அவர் பெரிய மனுஷன். அவர் சொன்னார், நீங்கள் பக்திமான், நீங்கள் மூத்தவர், நீங்கள் பாடுங்க, கதவு திறக்கட்டும் அப்படின்னா தமிழில் பாட ஆரம்பிச்சாங்க. தமிழ் என்ன செய்யும்னு கேட்குறாங்க பாருங்க, அதுக்கு சொல்கிறேன். இப்போ தமிழில் பாட ஆரம்பிச்சாரு. ஒரு பதிகம், 2 பதிகம், 3 பதிகம், மொத்தம் 11 பதிகம் பாடுறாரு. 11 பதிகம் பாடினதுக்கு அப்புறம் தான் கதவு திறக்குது. ரொம்ப மகிழ்ச்சியோட போய் சாமியை கும்பிட்டாங்க. வெளியில வந்தாங்க. திறக்கிறதுக்கு நான் பாடிட்டேன், கதவு பூட்டணும்ல, தாளிடுவதற்கு நீங்க பாடுங்கன்னாரு நாவுக்கரசர். ஞான சம்பந்த பெருமானும் 4 வரி பாடினாரு. படக்குன்னு கதவு மூடிருச்சு. இப்ப என்ன ஆச்சரியம் தெரியுமா? நாவுக்கரசருக்கு கொஞ்சம் வருத்தம். என்னதான் இருந்தாலும் 11 பாட்டு பாடுனேன், என் பாட்டை கேட்டு கதவு திறக்க அவ்வளவு நேரம் ஆகி போச்சு. நீங்க பாடின பாட்டு 4 வரியில கதவை மூடிக்கிட்டாருன்னா உண்மையிலே நீங்க தான் பெரிய மனுஷன், நீங்க தான் பக்திமான், நீங்க தான் சிறந்தவர், எனக்கு அவ்வளவு பக்தி இல்லை போல இருக்கேன்னு அவர் தாழ்ந்து வணங்கினாரு. உடனே அவர் சொன்னாரு, அப்படி நினைக்காதீங்க, ரொம்ப நேரம் நீங்க பாடி ஏன் கதவு திறக்கல தெரியுமா? ஏற்கனவே சிவனுடைய காதுல 2 தோடுகளாக 2 கந்தர்வர்கள் இருக்கிறார்கள். ஒன்று அசுவதரன், ஒருத்தன் கம்பளதரன். 2 பேரும் இசை வல்லுநர்கள். 2 பேரும் சிவனை குறித்து தவம் இருந்தார்கள். அப்படி தவம் இருக்கிற போது சிவபெருமான் தோன்றி என்ன வர வேண்டும்னு கேட்க, இவங்க 2 பேரும் சொன்னாங்க, ஐயா நாங்கள் இசை பாடுவதில்லை வல்லுநர்கள், நாங்கள் இசை பாடணும், நீங்கள் கேட்கணும். அவர் சொன்னார், உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தால் மற்ற வேலை இருக்குது, அதனால நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் 2 பேரையும் தோடுகளாக மாற்றி காதில் மாட்டிக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கிட்டே இருக்கடா, காதில் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். அதுதான் இன்னைக்கு இந்த காதில் மாட்டிக்கிட்டே தெரியல. அதுதான் அன்னைக்கே வந்த கதை. அதுதான் அன்னைக்கே அவர் வாங்கி வச்சுட்டாரு பாருங்க காதில் 2 பேரை, நீங்கள் பாடுங்க நான் காதுகளை கேட்டுக்கிறேன்னு. இன்னைக்கு வாங்கி மாட்டிக்கிட்டு தெரியுறேன் நீங்கள் எல்லாம். அதெல்லாம் அங்கே ஆரம்பித்த கதை. இப்போ என்னாச்சு, பாடிக்கிட்டே இருந்தது, பாடுனதை கேட்டுக்கிட்டே இருக்கார் சிவபெருமான். அதையும் மீறி நாவுக்கரசர் பாடின 11 பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? ஞான சம்பந்தர் சொல்றாரு, நீங்க பாடின பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு, அதனாலதான் கேட்டுக்கிட்டே மெய் மறந்து கதவு திறக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் பாடின பாட்டு பிடிக்கல இருக்கு, படக்குன்னு கதவை சாத்திக்கிட்டாரு. எப்படி ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காத வார்த்தைகள் பாருங்க.